இப்போ 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 40 நமதே நாளே நமதே அதே ஸ்லோகன் இந்த வாட்டி அதை முன்வைக்கிறீங்க. 39 இடங்கள் நீங்க வென்றிருந்தீங்க. அப்போ வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது திமுகவுக்கு. ஏன்னா சென்ட்ரல் ஆளும் கட்சியினுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, ஸ்டேட்ல ஏடிஎம்கே ஆளும் கட்சியினுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. இப்போ அதே அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜான சிச்சுவேஷன் இங்க இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ 3 வருட காலம் நீங்கள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள். அந்த 3 இயர்ஸ்க்கான ஒரு எதிர் மனப்பான்மை ஆன்டி இன்கம்பன்சி கூட மக்களுக்கு இருக்கலாம். அதே ஸ்டேஜ் இப்போ இருக்கா? அந்த அட்வான்டேஜ் இப்போ இருக்கா? நிச்சயமா. ஏன்னா இந்த தேர்தல் கூட்டணிங்கிறது இந்த தேர்தலுக்காக நாங்கள் உருவாக்கினது இல்லை. ஏற்கனவே இருந்த தேர்தல் கூட்டணி தான் தொடர்ந்து இருக்கு 5 வருஷமா. அப்படிங்கும்போது கொள்கையில் நாங்கள் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோங்கிற முதல் விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆன்டி இன்கம்பன்சின்னு தமிழ்நாட்டில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் அந்த வாக்குறுதியில கொடுத்த 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார். தொலைநோக்கு பார்வை என்று சொன்ன அந்த மகளிர் உரிமை தொகை முதற்கொண்டு அது மாதிரி இப்போ நம்முடைய பிஜேபி தோழர் வந்து திரும்ப திரும்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தலையை சுத்தி மூக்க தொடர்றதுன்னு ஒரு வழிமுறையை பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? பிஜேபி என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுக்காக. நம்முடைய திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலை வெறுமே தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டை ஆள்வது என்கின்ற ஒரு நிலைக்காக சந்திப்பதில்லை. திமுகவின் கொள்கைகள், நம்முடைய திராவிட சித்தாந்தங்கள், நம்முடைய சமூக நீதி, சமநீதி, இந்த சித்தாந்தங்களை நிறைவேற்றுவதற்காக, அதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகத்தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கின்றோம். எனவே தேர்தலை சந்தித்து கொடுக்கின்ற வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கின்றோம் என்பது நமக்கு நல்லா தெரியும். எல்லா தரப்பு மக்களும் அப்படி பூரிப்போட சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க இந்த ஆட்சியில 3 வருட கால ஆட்சியில அப்படின்னு நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா சமீபத்துல கொடுத்த அந்த பொங்கல் உதவி பொங்கல் பரிசு தொகை, தீபாவளிக்கு கொடுத்தது, அப்புறம் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கின்ற மகளிர் உரிமை தொகை, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டா நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காருங்கிறது நல்லா தெரியும். அது ஒண்ணு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்முடைய பிரதமர் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க செய்தி தொகுப்பாளர்கள், ஆங்கர்ஸ் எல்லாருமே உங்களுடைய மொழியே மாறி போச்சு. நீங்க வந்து அரசியலை பேசுவீர்கள், அரசியல் நடப்புகளை பேசுவீர்கள். ஆனா சமீபமா ஒரு மாதமா திரும்ப திரும்ப இந்த கோயில் அந்த கோயில், இந்த பஜனை அந்த பஜனை, இந்த பூஜை அந்த பூஜை, பிரதமர் இந்த கோயிலுக்கு போறாரு, இங்க நீராடுறாரு, இங்க வெளியில வர்றாரு, இப்படிதானே பேசிட்டு இருக்கீங்க. பேசணும், அரசியல பேசணும், பிரதமருடைய பயணத்தையும் பேசணும். அது கோயில் பஜனை. அவர் கோயிலுக்கு போனார்னா பிரதமர் கோயிலுக்கு போறாருன்றதும் செய்தி. அதுதான் ஒரு மாதமாக வேற எதுவுமே நடக்கல. அரசியல் பணிகள்ங்கிறது எதுவுமே நடக்காம திரும்ப திரும்ப கோயில் போறது அப்படிங்கிற இந்துத்துவ அரசியலை தான் பிஜேபி முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இன்னைக்கு அவர் சொல்றாரு வஸ்திர தானம் பண்றாரு, கோதானம் பண்றாரு அப்படின்னு எல்லாம். ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இந்த தானங்களை எல்லாம் செய்வதை விட தமிழ்நாட்டில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் 31,000 கோடி கேட்டார்கள். அதை கொடுத்திருக்காங்களா? இந்த ஒரே மாசத்துல 2 முறை வந்துட்டார் பிரதமர். ஆனா ஒரு முறை கூட ஒரு 1000 கோடியை நான் கொடுக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கலாம்ல. நீங்க கேக்குறீங்க பிஜேபி என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்குன்னு. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நான் 1000 கோடி ரூபாய் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறேன்னு ஏன் சொல்ல வரல? அது மாதிரி எங்க போச்சு எய்ம்ஸோட ஒத்தை செங்கலுக்கு அடுத்த செங்கல்? கவிதை பேசிட்டா மட்டும் வயிறு நிறையாது. ஒரே ஒரு நொடி. என்ன எனக்கு புரியுது, நீங்க கண்டினியூ பண்ணலாம். புரட்சி கவிதாசன் குறுக்கிட விரும்புறீங்க. என்ன உங்களுடைய கேள்வி என்ன ஆண்டாள் பிரியதர்ஷினிக்கு? ஆமா, அதாவது அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு அப்படின்னு சொல்லி மூத்த எம்பி டிஆர் பாலு அவர்கள் தலைமையில அனைத்து கட்சி, அதாவது திமுக கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் மாண்புமிகு பாரத பிரதமரை, உள்துறை அமைச்சரை கடந்த வாரத்தில் சந்தித்து வெளியில வந்து கொடுத்த பேட்டிய சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் பார்க்க வேண்டும். நான் பார்த்துட்டேன். அதுல நினைச்சதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. வெள்ள நிவாரணம் தொடர்பான உங்களுடைய அந்த விளக்கத்துக்கு ஓகே, நன்றி. நீங்க ஏதாவது வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம். அதனால வந்து மத்திய குழு உடனே வந்திருக்கிறது. மத்திய குழு வந்து ரிப்போர்ட் கொடுக்கும், அதை பரிசீலனை பண்ணி அப்படி சொன்னாரா இல்லையா? இந்த கதையெல்லாம் நாங்க நிறைய பேசியாச்சு. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. பசிச்ச வயிற்றுக்கு இப்ப சோறு வேணுங்கிறோம். நீங்க குழு வருவாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அப்புறம் சோறு கொடுப்பாங்க. நீங்க சோறே கொடுக்கல. கவிதாசன் ஓகே, ரைட். உங்க கருத்து பதியப்பட்டது, ரைட். அது மாதிரி நம்முடைய திமுக மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவரவர் குழுக்களை தேர்ந்தெடுத்து குழுக்களை அமைத்து தேர்தலை ஜனநாயக முறைப்படி சந்திக்க தயாராகி இருக்கிறோம்.
ஆனால் நம்முடைய பிஜேபி என்ன செய்யுது, திரும்ப திரும்ப நம்முடைய பிரதமர் தெய்வீக கூட்டணி அமைச்சிட்டு இருக்கார். அவர் மற்ற கட்சிகளோடு இருக்கின்ற கூட்டணியை விட தெய்வீக கூட்டணியை வைத்துட்டு இருக்கார். அதுல மிக முக்கியமா ராமர் தான் இப்ப அவர் சொல்கின்ற ஒரே முழக்கமா இருக்கு. தேர்தல் முழக்கம்ங்கிறது நான் மக்களுக்காக இதை செய்வேன், மக்களுக்காக இந்த நன்மை செய்வேன், வீடு கட்டி கொடுப்பேன், சோறு கொடுப்பேன், கல்வி கொடுப்பேன், மருத்துவமனை கொடுப்பேன், அதையெல்லாம் சொல்லல. நான் ராமர் கோயில் 31,000 கோடி செலவழித்து அயோத்தியாவை முன்னேற்றுவேன், ராமர் கோயில் கட்டுவேன், ராமருக்கு பூஜை பண்ணுவேன். அதாவது இந்த இடத்துல அயோத்தி இந்த நிலத்தை மீட்டு ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்றது அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது. இப்ப அவங்களுடைய வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்ற பெருமை அவங்களுக்கு இருக்கு அந்த மத்திய அரசு இல்ல ஆளும் பாரதிய ஜனதா. அப்ப அதை அவங்க வெளிப்படுத்த தானே செய்வாங்க, அதை அவங்க ப்ரொபகேட் பண்ணுவாங்கல்ல. நாங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றி விட்டோம், அதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஓகே, இது நிறைவேற்றிட்டாங்கல்ல. கூடுதலா நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. இத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன், இத்தனை கோடி ஏழைகளை அந்த ஏழ்மை நிலையிலிருந்து உயர்த்துவேன், இத்தனை மருத்துவமனைகளை உருவாக்குவேன், இத்தனை கல்வி கூடங்களை உருவாக்குவேன். அந்த இதெல்லாம் வேண்டாமா? இருக்கா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தை கொடுக்கின்ற ஒரு கடவுளுக்கு செய்வதை மட்டுமே தன்னுடைய வேலையாக வைத்திருந்தால் இது இந்துத்துவ அரசியல் மட்டும்தான். இது ஆன்மீக அரசியல் கூட கிடையாது. கேக்குறேன்னா மக்கள் கிட்ட அதுவும் சென்று சேருது இல்ல, அதுவுமே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு ஸ்ட்ராட்டஜியா அமைஞ்சிருது இல்ல. அது ஒருவேளை தாக்கத்தை ஏற்படுத்திருமா தமிழகத்துல? ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதுல இருக்கா? நெருக்கடி இருக்கா அப்ப திமுக அரசுக்கு அப்படின்னு? அந்த திமுக அரசுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக மக்கள் ஆன்மீக மக்கள் தான், ஆன்மீக மண் தான், ஆன்மீக பூமி தான். ஆனால் அவர்களுக்கு தெளிவு இருக்கிறது எது ஆன்மீகத்தின் உச்சகட்டம், எது இந்துத்துவ வெறி என்பதெல்லாம். அதனால் அந்த தெளிவு இருப்பதனால் நாம் இப்படி சொல்லலாம், இறைமை என்பது, பக்தி என்பது ஒரு ஊறுகாய் மாதிரி. அந்த ஊறுகாயை வேணுங்கிறப்ப தொட்டுக்கலாமே தவிர பிஜேபி நம்முடைய ஒன்றிய தலைவர் செய்யற மாதிரி இலைய போட்டு முற்ற முழுக்க ஊறுகாயவே பல ஊறுகாய் அடுக்கி வச்சா அது பேரு விருந்தா? அதுவா நாட்டுக்கு நல்லது? அது வயிற்றுக்கு கெடுதல். மருத்துவர்கள் சொல்வாங்க இவ்வளவு ஊறுகாய் சாப்பிடாதீங்கன்னு. அதைத்தான் இப்ப செய்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ஊறுகாய் சாப்பிடாதீங்க. உங்க முதற்கட்ட கருத்தை நான் வாங்கிக்கிறேன்.